இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். இந்த ஆராதனையே எப்படி வரும்னு சொன்னால், அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக வர வேண்டும். இந்த அன்புங்கிறது என்னென்னா, எதையும் எதிர்பாராமல், எதுவும் வேண்டாம்பா, நீங்கள் போதும், நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு மருத்துவராக இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு உயிராக இருந்தால் போதும், நீங்கள் எனக்கு உணவாக இருந்தால் போதும், அதை தாங்க, இதை தாங்க, அதை கொடுங்க, அதை ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வதிப்பவரே நீர் எனக்கு வேண்டும். கைதட்டை விஷயம் நல்ல. இதுதான் என்னென்னா அன்பு. இன்னைக்கு மத வழிபாடுகள், ஆன்மீக வழிபாட்டுக்கும் மத வழிபாட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மத வழிபாட்டில் எங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க, நிலத்தை ஆசீர்வதிங்க, வீட்டை ஆசீர்வதிங்க. ஆனால் ஆவிக்குரிய வழிபாடு, ரிஷிகள் எடுத்துக்கோங்க, அந்தோனியார் புனிதர்கள் எடுத்துக்கோங்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க, ஆதி சபையில் உள்ளவங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் கடவுளுக்காக இழப்பதற்கு, துறப்பதற்கு, பொது உடமையாக்குவதற்கு தயாராக இருந்தாங்க. கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு உயிராக இருந்தால் போதும். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு நீங்கள் எப்படி முதல்ல கூட இருந்து அவங்களோடு உறவாடி, அவங்களோடு நீங்கள் அவங்களுக்கு உணவாக, அவங்க அன்றைக்கி உணவுக்கு யாரும், இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எப்படி சாப்பாட்டுக்கு கவலைப்படாமல், செலவுக்கு கவலைப்படாமல், ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்படாமல், படிக்கிறதுக்கு கவலைப்படாமல், எப்படி அப்பா பார்த்துக்குவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க இருக்கிற மாதிரி, அன்னைக்கு முதல் மனுஷன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொண்டவர். அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன பிடிக்குமோ அத்தனையும் செய்த தகப்பன் தாய் யாருன்னு சொன்னால், நம்மளை படைத்த இறைவன். கைதிட்டு பார்ப்போம். இதுபோல் ஆராதனைக்கு ஜபத்துக்கு எதுக்கு வரணும்னு சொன்னால், உங்களோட உறவாடுக்கு வந்திருக்கிறேன், உங்களை தொழுதுகளுக்கு வந்திருக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நேசிக்கிறதுக்குன்னு இந்த உலகத்தில் சொந்தம்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் யார் இருக்கான்னு சொன்னால், நீர் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படி நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் அன்பு செய்கிறதுக்கு இப்படி நம்ம வரணும். இந்த மாதிரி நம்ம வந்தோம்னு சொன்னால், இதை கடவுள் பார்த்து என்ன செய்கிறாருன்னா, படைச்சவர் பார்த்து, என் பிள்ளை என்ன தேடி வந்திருக்கு, என் பிள்ளை என் இந்த ஆன்மாவை சுற்றி கொடுக்கக்கூடிய என் உடலை சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு, என் ரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கு, அதில் அவர் என்ன செய்கிறாருன்னா பிரியப்படுறார். அதனால் இன்றைக்கி ஜப கூட்டங்களுக்கு, ஜப ஆராதனைகளுக்கு, கோயில்களுக்கு போகிறவங்களுக்கு, கூட்டங்களுக்கு போகிறது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், எதை தேடி போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, காற்றில் அலையும் நானலையா, எதுக்காக வனாந்தரத்துக்கு போகிறீங்க, அதை கேட்குற, எதுக்காக வனாந்தரத்துக்கு போகிறீங்க, காற்றில் அலையும் நானலை பார்க்கறதுக்கு போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதனால் இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு எதுக்கு வர்றோம்னு சொன்னாங்க, எதுக்கு வரணும்னு சொன்னாங்க, உம்மை பார்ப்பதற்காக. முதலாவது உம்மை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். ரெண்டாவது உங்களை நேசிக்க வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பமானதை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னது? ஸ்தோத்திர பள்ளி, விசுவாசமுள்ள வார்த்தைகள். நீங்கள் தான் எனக்கு சொத்து, நீங்கள் தான் எனக்கு உசுறு, நீங்கள் தான் எனக்கு என்ன வேணும் கேளு, வர வேணுங்கல்லப்பா, நீங்கள் இருந்தால் போதும். நசரனா இயேசுவை, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரனா இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி தேவன் அவரோடு இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். கைதிட்டு நம்ம பண்ணலாம். கரெக்டு. அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், என்ன உங்கள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யுங்க, அதுதான் ப்ரேயர் பண்ண போகிறோம். இந்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்யுங்க, நிரப்பி என் கூட நீங்கள் இருந்தால் போதும். என் கூட இருந்து என்ன நீங்கள் வழி நடத்தினா போதும், ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்தினா போதும், எனக்கு வேண்டியதை என்ன வேண்டுங்கிறத நீங்களாக பார்த்து செஞ்சால் போதும். உங்கள் விருப்பம்பா, உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன பாடுகள் வர, அது உங்கள் விருப்பம்னா நான் பாடுகள் பாட தயாராக இருக்கிறேன். சிலுவை சுமந்துட்டு வரணுமா, அது உங்களுக்கு விருப்பம்னா அதை சுமந்துட்டு வரேன், அப்படி இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். இதை இழக்கணுமா, இதை இழக்கிறதுக்கு நான் அப்படி, உங்களுக்கு விருப்பம்னா அதை இழக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன். இதுதான் எதுன்னு சொன்னால் இந்த வழிபாட்டினுடைய அம்சம். இதை புனிதர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். இன்றைக்கி புனிதர்கள் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த புனிதர்கள் கற்றுக் கொடுத்த பாடமே என்னென்னா, கடவுள் என்ன விரும்புகிறாரோ, எங்கே போக சொல்கிறாரோ, எதை இழக்க சொல்கிறாரோ, எதை விட்டு விட்டு போ என்று சொல்லுகிறாரோ, அதை நான் விட்டு விட்டு என்ன செய்கிறேன்,
போக தயாராக இருக்கு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன் தகப்பனையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ. இதுதான் உண்மையான அன்பு. கைதை தேடிச்சு நல்ல கரெக்ட் கட்டி. கத்தோலிக்க சபையில் 5 வருஷம் அவங்க எப்படிப்பட்ட கோயிலை கட்டினாலும் சரி, கவியை கட்டினாலும் சரி, பள்ளிக்கூடத்தை கட்டினாலும் சரி, என்னதான் சாதிச்சாலும் சரி, 5 வருஷம் கழித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக என்ன செய்யணும்? இதுதான் அந்த ஆதி திருச்சபை சபை கொடுத்த விஷயங்கள். அதனால் இன்றைக்கி பெண்டிகாஸ்ட் சபையில் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, வேறு யாரையும் விட மாட்டாங்க. அவன் பிள்ளைகள், அவன் கொண்டாட்டி, அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும்? அந்த இதை சொத்துக்களை, அந்த இதுகளை என்ன செய்யணும்? ஊழியத்தை அவங்க தான் என்ன செய்யணும். ஆனால் கத்தோலிக்க சபை அப்படி அல்ல. கத்தோலிக்க சபை ஒரு சாமியாருக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், அவர் எவ்வளோ திறமையாக அந்த ஏரியாவில் வேலை செஞ்சாலும், பங்கில் நிறைய சாதனைகள் பண்ணாலும், 5 வருஷம் கழித்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் அப்போ இன்னும் ஒன்றுமே இல்லாத இடத்துல தீக்குடி போடுவாங்க, வசதியே இல்லாத இடத்துல தீ போடுவாங்க. அங்கே சந்தோஷமாக அந்த பங்கு பொறுப்பு ஏற்றாங்க. என்ன செய்யணும்? இது மாதிரி நம்மளையும் ஆண்டவர் விட்டுட்டு போ, இந்த வீட்டை விட்டுட்டு போ, இந்த ஊரை விட்டுட்டு போ, இந்த கோயில்களில் போய் சாமி கும்பிட்றதை விட்டுட்டு நீ போ, பொண்டாட்டியை விட்டுட்டு போ, புருஷனை விட்டுட்டு போனால் என்ன செய்யணும்? இதுக்கு பேர் தான் இருக்குது அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அதனால் ஆதி சபை கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பொது உடைமையாக்கி பொது சொத்தாக்கிட்டு கடவுளை நம்பி விசுவாசத்திலே வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் சொன்னால் ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை விட்டுட்டு இந்த இடத்த விட்டுட்டு இந்த புளியத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கிற ஒரு பொட்டக்காட்டுக்கு போகல அப்படின்னா நினச்சிடுவேன். புளிய மரத்தடியில் போய் உட்கார்னா இந்த இந்த சட்டையை கூட கலத்திட்டு பேண்டை கலட்டிட்டு இந்த துண்டை கட்டிட்டு போய் உட்காந்துருவேன். ஏன்னா நீர் என்னோடு இருக்கிறீர். கைதிட்டுகளை பார்ப்போம். நீர் என்னோடு இருக்கிறீர். பரிசுத்தம் என்னும் ஒளியின் ஆடை எனக்கு உடுத்தி இருக்கிறீர். நீதி என்னும் கவசத்தை எனக்கு இணைஞ்சிருக்கிறேன். மாறு கவசத்தை எனக்கு இணைஞ்சிருக்கிறீர். தலைச்சிரா கிரீடத்தை எனக்கு இணைஞ்சிருக்கிறீர். உடுத்தி இருக்கிறேன். தலையில் இணைஞ்சிருக்கிறீர். மாட்டி இருக்கிறேன். நேற்று கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பார்த்தேன். ஒரு அரச கிரீடத்தை எனக்கு இந்த 50வது ஜூப்ளி ஏதோ ஒரு இது விழாவுக்கு கிரீடத்தை எடுத்து சிப்பா போட்டு என்ன செஞ்சாங்க. நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைக்கி எல்லாம் எனக்கே தெரியாது, எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தேன். நான் பார்த்தேன், நல்லா தான். இது இவங்க பண்ண கிரீடம், இவங்க தலையில் வச்ச கிரீடம். ஆனால் நம்முடைய ரட்சகர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். அது என்னைக்கும் எடுக்கப்படாது, இறக்கப்படாத ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். கைதிட்டுக்கெல்லாம் பார்ப்போம். நல்லா கரெக்டாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிற, மீட்கப்பட்டுன்னு சொல்ற, முத்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உன் தலையில் என்ன இருக்குது? கையில் விரல் என்ன இருக்குது? அதிகாரம் என்னும் விரல்களினாலே இந்த இயற்கையை நான் என்ன செய்வேன்? பிசாசை என்ன செய்வேன்? எல்லாத்தையும் என்ன செய்வேன்? அதை நீ டெய்லி அதை அனல் பண்ணணும். அடுத்தாப்புல நீதி என்னும் மாறு கவசம். எந்த மாம்சத்துக்குரிய எதுவும் என் இதயத்தில் என்ன செய்ய முடியாது, எண்ணங்கள் என்ன செய்ய முடியாது, என்ன சிந்தையில் என்ன செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் விசுவாசம் என்ன கிடையாது. என்ன தான் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, விசுவாசம் என்ன கிடையாதுனால நீங்கள் என்ன செய்யணும்? முறியடிக்கிறேன். சாத்தானை நீ கொண்டு வரக்கூடிய எண்ணங்களை, சிந்தனைகளை நான் என்ன செய்கிறேன்? இந்த கேடயத்தால் என்ன செய்கிறேன்? முறியடிக்கிறேன். இறை வார்த்தை என்னும் வாளை வைத்து நான் இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த தோல்வியை நான் என்ன செய்கிறேன்? ஜெயப்படுத்துகிறேன். இப்படி நம்மளுடைய ஆயுதங்களை, அதிகாரங்களை. இன்னொன்று தெரியுமா? அற்புதங்களை செய்கிற சக்தி இந்த உடலில், புதுமை செய்யும் ஆற்றல் என் ஆன்மாவில் ஆவிக்குரிய உடலில், கைகள் ஓட்டுற வல்லமை ஆவிக்குரிய உடலில் இருக்குது. ஆவியில் இருக்குது, ஞானத்தினால் இருக்குது. ஆவியின் கனியோ, ஆவியின் வரமோ, இந்த வரங்களை எல்லாம் டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஆப்ரேட் பண்ணணும், பயன்படுத்தணும். உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த வரங்களை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யணும்? நோயினா குணமளிக்கிற வரத்தை பயன்படுத்தணும். பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடுறான்னா அந்த பிசாசை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆயுதத்தை என்ன செய்யணும்? பேய்களை ஓட்டுற வரத்தை நான் என்ன செய்கிறேன்? பிசாசு
இந்த கலகத்தை மூட்டுற ஆவியை உன்னை கட்டுறேன், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குற ஆவியை உன்னை என்ன செய்கிறேன், ஆபத்துக்களை விருத்துக்களை உண்டாக்குற ஆவியை உன்னை என்ன செய்கிறேன். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா ஆன்மாக்கள் விசுவாசிக்கு இங்கே இடமே கிடையாது, பக்தர்களுக்கு இடம் கிடையாது. அதனால் இன்னைக்கு பக்தர்களாக தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, விசுவாசிகளாக தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த தேவசாய நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பக்தரும் கிடையாது, விசுவாசிங்க. நீங்கள் யார்? பரமாத்மாவுடைய பிள்ளைகள், ஜீவாத்மாக்கள். கைத்தட்டி அடிச்சுக்கும், நல்ல கரங்களை தட்டி இப்படி எல்லாரும் எந்திரிக்கும். இப்போ நம்ம ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றவும், நம்முடைய ஆவி தேவனோடு உறவாடவும், தொழுது கொள்ளவும், இந்த தேவனுக்கு பிடிச்சமான ஒரு ஆராதனையை செய்வதற்காக இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை கூப்பி கலை வணங்கி, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, தோட்டக்காரரே, திராட்சை தோட்டக்காரரே, இதோ திராட்சை செடி இயேசுவோடு இணைந்து இயேசுவின் நாமத்திலே, பரிசுத்த நாமத்திலே, விலையேறப்பெற்ற நாமத்திலே, அதிசயங்களை செய்கிற நாமத்தினாலே இதோ நாங்கள் உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்படி 2 கரங்களை உயர்த்துவோம், தலை வணங்கி ஸ்தோத்திரப்பா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அதிசயமானவரே, மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி என்னை புனிதமாக்கி பரிசுத்தனாக்கி புனிதனாக்கியவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால், மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தால் சாத்தானை ஜெயிக்கும்படி ஆற்றலை தந்தவரே, ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். சத்தமாய் பாடுவோம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. Fire, 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 fire. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தூயவரே என் துணையாளரே, நீதி பாத்திரரே. ஆராதனை உமக்கே. Fire, 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 fire. என் ஆன்மா உம்மை போற்றுகிறது. என் ஆவி உம்மை பலிகொடுக்கிறது அப்பா. என் ஆன்மா ஆன்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என் ஆன்மாவே, நீ ஒரு ஆன்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, இப்பொழுது தேவனை நீ தொழுது கொள். தேவனை ஸ்தோத்திரி, தேவனை ஆராதி. சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளை எல்லாம் மறவாதே. அவர் செய்த சகல நன்மைகளை எல்லாம் மறவாதே. சொல்லுங்கள் என் ஆன்மாவே, அவர் எவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம எனக்கு செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்லவர் நம்மளோடு கூட இருக்கிறார். என் ஆத்துமாவே அவரை ஸ்தோத்திரி, அவரை துதி. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி நீங்களே ஆன்மாவை துதிக்க சொல்லுங்கள். ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? எதற்கு நீ சுமந்து போயிருக்கிறாய்? எழுந்திரு, எழுதி பிரகாசி. உன் ஒளியை தரித்துக் கொண்டு நீ இப்பொழுது பிரகாசமாயிரு. நீ எழுதி பிரகாசிக்காதமே. ஏ சரீரமே, நீ தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உன்னில் வாசமாயிருக்கிறார். ஆகவே உனக்கு எந்த கேடும் இல்லை, உனக்கு எந்த அழிவும் இல்லை, உனக்கு எந்த சேதமும் இல்லை. உன்னை காக்கும்படி, உன்னை வழிநடத்தும்படி ஆவியானவர் கூட உனக்குள்ளே இருக்கிறார். Yes. சொல்லுங்கள். Thank you, Father. Thank you, Father. மாறும் பரதாவியே, தாரும் உங்கள் திருவிகளே. மாறும் பரதாவியே, தாரும் உங்கள் திருவிகளே. அடியார் என்றும் அனல் தெரிய கண்டறிவும் அண்டி வந்தோம். அடியார் என்றும் அனல் தெரிய கண்டறிவும் அண்டி வந்தோம்.